இந்த அம்மா கிட்ட 3 மாசத்துக்கு ஒருக்கா 10 லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருந்தோம். 9 மாசம் சீட்டு போட்டிருந்தோம். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பாதியிலேயே என்னால சீட்டு நடத்த முடியலன்னு சொல்லி இந்த 9வது மாசம் வந்தா 1 வருஷம் ஆகுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால சீட்டு நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க 9 மாசம் தவணை கட்டி இருக்கிறோம். இப்ப அந்த பணம் வந்து இப்ப தர வந்தா உட்காந்து இந்த அம்மா கிட்ட நாங்க வந்து பேசின வீடியோ எல்லாமே எங்க கிட்ட இருக்குது. இப்ப தரேன்னு சொல்லி பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, பணம் தர மாட்டேங்கிறாங்க. நாங்களும் கேட்டு சலிச்சு போச்சு. இப்ப நேத்தெல்லாம் வந்து வீடு வித்து தரேன்னு, இந்த வீடு 7 கோடிக்கு போகுது, 6 கோடிக்கு போகுதுன்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த 1 மாசத்து அளவுல என்ன பண்ணிட்டாங்க, வீடு நாங்க விலை பேசிட்டு இருக்கிறோம், நாங்க வித்துருவோம், வித்துட்டு உங்களுக்கு உங்க பணம் இல்லைன்னு சொல்லல, தரேன்னு தான் சொல்லி இந்த அம்மா இவ்வளவு நாளா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 2-3 நாளா என்ன பண்ணிட்டாங்க, நேத்து வீடு வித்துட்டாங்க. வீடு வித்து கரை ஆபீஸ்லயே அங்கேயே எல்லாம் பிரச்சனையாயி நான் காலையில 7 மணில இருந்து இவங்க வீட்டுக்கு வந்தோம். இந்த அம்மா 7 மணிக்கே வெளியே போயிட்டாங்க. நேத்து நைட்டே 2 பேர் எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்க நைட்டு 11 மணிக்கு இங்க வந்தோம், கதவெல்லாம் சாத்திதான் இருந்தது, அதனால போயிட்டோம். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் எங்க கூட சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே 15 லட்சம் 20 லட்சம் எல்லாம் பிள்ளைங்க காலேஜுக்கு போட்டது. எனக்கு மட்டும் 3,20,000 வரணும். கேட்டதுக்கு இப்ப தரேன்னு சொல்றாங்க. இன்னும் பணம் இது வரைக்கும் கொடுக்கல. நாங்களும் கேட்டு சலிச்சு போச்சு. இப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்க கம்ப்ளைண்ட் ஒன்னும் ஸ்டெப்பா எடுத்துக்கல. நாங்க சரிம்மா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா வந்து போன வாரத்துல சமபந்தி நடந்துச்சு, அங்க கலெக்டர் வந்தாரு. கலெக்டர்கிட்ட நாங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். அதுக்கும் ஒண்ணு எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கல. இது வரைக்கும் எங்களை யாருமே கூப்பிடல. ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டு யாருமே அந்த அம்மா வீட்டை காட்டுக்குன்னாங்க. வீட்டை வந்து காமிச்சோம், அதோட சரி. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லயும் எங்களை யாரும் கூப்பிடல. அப்புறம் அந்த அம்மா காலையில கேட்டதுக்கு ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அந்த அம்மா இல்லையாங்களாங்கண்ணா, இங்க வெளியே போயிருக்காங்க. அந்த அம்மா சேர்மேன் பார்க்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு விட்டுட்டோம். அப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க வந்தாங்க. இங்கெல்லாம் யாரும் நிக்க கூடாது, இங்க எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, எதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம்.